வெல்கம் டு என் உலகம் என் வீடு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது, ஒவ்வொரு தமிழ் மாதம் தொடங்கின உடனே நான் முதல் வெள்ளிக்கிழமை மாலை 6 மணிக்கு மேலே நெய் விளக்கு வீட்டில் ஏற்றி வச்சுட்டு லக்ஷ்மி குபேரர் பூஜை நான் செய்வேன். அது அது நான் எனக்கு எப்படி செய்கிறேங்கிறத உங்களுக்கு நான் சொல்கிறேன். மகாலட்சுமியோடைய போற்றி இல்லைன்னா நமன்னு முடியும் இல்லைங்களா, அது ஒரு 108 போற்றி நான் பாடுவேன். ஓம் அகிலலக்ஷ்மியே நம, ஓம் அன்னலக்ஷ்மியே நம, ஓம் அலங்காரலக்ஷ்மியே நம, ஓம் அஷ்டலக்ஷ்மியே நம, ஓம் அமிர்தலக்ஷ்மியே நமன்னு இந்த மாதிரி தொடங்குகிற நம ஒரு 108 நமக சொல்லுவேன். அதுக்கப்புறம் இது 5 ரூபி காயின்ஸை வச்சு 108 காயின்ஸை வச்சு சொல்லி முடிச்சிருவேன். அதுக்கப்புறமா குபேரருக்கான மந்திரம் ஓம் ஹ்ரீம் யக்ஷாய குபேராய வைஷ்ணவனாய அப்படின்னு தொடங்குகிற பாடலை 10 ரூபி காயின் ஒரு 9 காயின் வச்சு ஒரு 9 தடவை அந்த 9 காசுகளை வச்சு அந்த மந்திரத்தை சொல்லிடுவேன். அதுக்கப்புறமா நான் லக்ஷ்மி குபேரருக்காக மட்டும் நான் பூஜை பண்ண மாட்டேன். அன்றைக்கி மற்ற தேவியர்கள், அதாவது பராசக்திக்கான மந்திரங்கள் போற்றியையும் நான் சொல்லுவேன். ஓம் காளித்தாயே போற்றி, ஓம் அம்மையே போற்றி, ஓம் அம்பிகையே போற்றி, ஓம் அனுகிரக காளியே போற்றி, ஓம் அல்லல் அறுப்பவளே போற்றி, இந்த மாதிரி தொடங்குகிற காளித்தாய்க்கான போற்றியையும் நான் சொல்லுவேன். அதுக்கப்புறமா நான் அன்றைக்கி தேவியர் முப்பெரும் தேவியர்களுக்கான போற்றி 108 போற்றியும் நான் சொல்லுவேன். அது கூடவே துர்க்கையம்மனுடைய ரோக நிவாரணி பாடலையும் நான் பாடுவேன். அது எப்படி ஸ்டார்ட் ஆகுங்கிற ஒரு ஸ்டான்ஸா மட்டும் நான் பாடி காட்டுறேன் பாருங்கள். பகவதி தேவி பர்வத தேவி பலமிகு துர்க்கையலே, ஜெகமதியாவும் ஜெய ஜெய எனவே சங்கரி உன்னை பாடிடுவோமே, ஹனஹன தக தக பச பசவெனவே தளித்திடும் ஜோதியானவளே, ரோக நிவாரணி சோக நிவாரணி தாப நிவாரணி ஜெய துர்கா. இந்த பாடல் வேணும்னா சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் முழுசாக ஒரு ஸ்பெஷலாக இதுக்குன்னே இந்த சாமிக்குன்னே ஒரு வீடியோ போடுறேன். நான் இந்த பாடல் பாடினா நம்ம உடம்பில் என்ன வியாதி இருந்தாலும் குணமாயிரும், எந்த வியாதியையும் வரவிடாமையும் காக்குங்கிறது நம்பிக்கை. இந்த ரோக நிவாரணி துர்க்கையம்மனுடைய பாடலை நம்ம அனுதினமும் பாடினாலே போதும், என் வீட்டில் இருக்கிற எல்லாருமே நல்ல ஆரோக்கியத்தோடு தீர்காயுசோடு வாழுவாங்க. வேணும்னா சொல்லுங்கள், உங்களுக்கு நான் அந்த பாடலை தனியாக போடுறேன். அடுத்தது நான் நரசிம்மருக்கான பாடலை நான் சொல்ல ஆரம்பிப்பேன். அது எப்படி ஸ்டார்ட் ஆகுங்கிறது வேணால் நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். பெரியதும் உருண்டையானதும் பக்தர்களை கண்டு மகிழ்வதுமான அகன்ற கண்களை கொண்டவரே, கம்பீர சிங்க கர்ஜனையால் அனைத்து உலகங்களையும் நடுங்கச் செய்பவரே, உக்கிர வடிவான நரசிம்மரே, உம்மை நான் வணங்குகிறேன் இப்படின்னு ஸ்டார்ட் ஆகக்கூடிய நரசிம்மருடைய பாடலை நான் சொல்லுவேன். இதனால் நமக்கு கடன் தொல்லை தீரும், திருமண தடை இருந்தாலும் தீரும், குழந்தையின்மை இருந்து அந்த பிரச்சனை இருந்தாலும் தீரும், சொத்து பிரச்சனை இருந்தாலும் தீரும், கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற பிரச்சனையும் தீரும் ஃப்ரெண்ட்ஸ். இது முழுமையாக வேணாலும் சொல்லுங்கள். அடுத்தது குழந்தை இருக்கிற வீட்டில் நம்ம சரஸ்வதிக்கான 108 போற்றியும் சகலவள்ளி மாலை, அதாவது அது எப்படி ஸ்டார்ட் ஆகும்னா, வெண்டாமரை கன்றி நின்பதம் தாங்கவென வெள்ளையுள்ள தண்டாமரைக்கும் தகாது கோலோ, சகமேலும் அளித்து உண்டான் உறங்க ஒளித்தான் பித்தாக உண்டாக்கும் வண்ணம் கண்டான் சுவைக்கொள் கரும்பே சகலகலாவல்லியே அப்படின்னு ஸ்டார்ட் ஆகக்கூடிய ஒரு பாடல் இருக்குது. அது குழந்தைங்க இருக்கிற வீட்டில் நம்ம பாடினா குழந்தைகள் நல்லா படிக்கும் அப்படிங்கிறது ஐதீகம். இது நான் விடாமல் நான் லக்ஷ்மி குபேர பூஜை எப்போ பாடுவேன். எல்லா மந்திரங்களையும் சொல்லி முடித்த பிறகு சனி பகவானுடைய கவசம் அது தவறாமல் நான் பாடுவேன். அதனால் நம்ம ஈவினிங்கும் போது நம்ம சாட்டர்டேவும் ஸ்டார்ட் ஆகுது இல்லைங்களா, அதனால் கருநிற காகம் ஏரி காசினி தன்னை காக்கும் ஒரு பெரும் கிரகமான ஒப்பற்ற சனியே உந்தன் அருள் கேட்டு வணங்குகின்றேன், ஆதரித்து எம்மை காப்பாய், பொருளோடு பொன்னை அள்ளி பூ உலகில் எமக்கு தாராய்ன்னு ஆரம்பிக்கிறேன். அந்த பாடலையும் பாடிட்டு சனி பகவானை பாடினதோடு நம்ம நிறுத்தக்கூடாது. எப்போவுமே ராமருடைய ஸ்ரீராம ஜெயத்தை சொல்லணும். அதுக்கப்புறம் ஹனுமனை பாடி தான் முடிக்கணும். எப்போவுமே சனி பகவானை கும்பிட்டதோட நம்ம
ஃபைனல் பண்ணக்கூடாது. எப்போவுமே ராமரையும் ஆஞ்சநேயரையும் கும்பிட்டு தான் வந்து நம்ம அந்த பூஜையை நிறைவு செய்யணும். சனி பகவானுடைய பூஜையோட பூஜையை நிறைவு செய்யக்கூடாது. அது மாதிரி நிறைவு செஞ்சு வீட்டில் தீபாதாரணை காட்டி நான் சிறப்பாக என்னுடைய லக்ஷ்மி குபேர பூஜையை எப்போவுமே முடிப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.